வரும் சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி எங்கெல்லாம் வலுவாக உள்ளது என பார்த்து 60 அல்லது 70 தொகுதிகளில் மட்டும் போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் எமது செய்தியாளர் சுரேஷ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி தற்போது நம்மளிடம் இருக்கார். நம்ம அவருடன் கேட்போம். சார், 2026 சட்டமன்ற தேர்தல்களில் புதிய தமிழகம் கட்சி வந்துட்டு தனித்து போட்டியிடுகிறது. தனித்து போட்டியிடுவதற்கான முக்கிய காரணம் என்ன சார்? சார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிரும் இன்னொருத்தரை நம்பியெல்லாம் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு சர்வைகளுக்கு உண்டான எல்லா விதமான ஜெனட்டிக் இன்சிடென்ட் அதுக்குள்ளே இருக்குது. புதிய தமிழகம் கட்சி யாரையும் நம்பி இல்லை. புதிய தமிழகம் கட்சியால் தனித்து நிற்க முடியும் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் புதிய தமிழ் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. இந்த தமிழ்நாட்டில் விரும்பியோ விரும்பாமலோ கூட்டணி அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் உருவாகியிருக்கிறது. அதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா சில பேர் முடங்கி போயிடுறாங்க. புதிய தமிழகம் கட்சி அதற்கான கட்சி அல்ல. நாங்கள் போராட்டத்தால் உருவானவங்க, போராட்டத்தால் மட்டுமே அடையாளப்படுத்தப்படக்கூடியவங்க. அதனால் இதுவும் எங்களுக்கு ஒரு போராட்டமே. அந்த அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி 60-70 சட்டமன்ற தொகுதியில் களம் காண்கிறோம். அந்த 60-70 எத்தனை பேரை வீழ்த்த முடியுமோ வீழ்த்துவோம், எத்தனை பேரை வெற்றி பெற வைக்க முடியுமோ நாங்கள் வெற்றி பெற்று வருவோம். சார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடக்கத்தில் நீங்கள் தொடரும் அதுக்கான வாய்ப்புகள் அப்படி இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நீங்கள் தொடக்கத்தில் 12 தொகுதி, அப்புறம் 10, இறுதியாக 5 தொகுதிகள் வரும் நீங்கள் கேட்டேன் அப்படி சொன்னீங்க. ஆனால் அவருடைய தரப்புலேருந்து எந்த பதிலும் வரல நீங்கள் சொன்னீங்க. அதன் பிறகு நீங்கள் தொலைபேசியில் ஏதாவது முயற்சி பண்ணீங்களா சார், ஒருவேளை கூட்டணி தொடர்வதற்காக வாய்ப்புகள் அப்படி? சார், சாதாரண ஆட்கள் தொடர்பில் வைக்கல. ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் தான் எழுதி வாங்கிட்டு போனார். நான் என்னென்னா ஒரு உரிய நேரத்தில் அதை நான் தேர்தல் அளிக்கும் போது காமிக்கிறேன் வச்சுங்களா. அவரே எழுதி வாங்கிட்டு போனார். 5 தொகுதி எழுதி வாங்கிட்டு போனார். அவர் தானே தொடரணும். போயிட்டு தகவல் கொடுக்கணும்னாரு. தகவல் கொடுக்காமல் அடுத்த நாள் பார்க்குறேன் பேப்பரில் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒத்துழைப்பு முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்லணும்? அது எங்களை எவ்வளோ காயப்படுத்தும்? யார் நாங்கள் அதிமுகவை நம்பி மட்டுமே நான் கட்சி நடத்துகிறோமா? அதிமுகவுக்காக தான் நான் கட்சியை துவங்கணுமா? நாங்கள் என்னுடைய மக்களுக்காக துவக்கிக்கிறேன் வச்சுங்களா. நாங்கள் இப்போ இந்த ஜனநாயக பாதையில் நாங்கள் போராடி இந்த மக்களுக்கு என்ன விடுதலையோ அதை பெற முடியும். நீங்கள் நாங்கள் ஒரு கூட்டணியில் எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம். நீங்கள் கூட்டணிக்கு தலைமைங்கிறதுக்காக ஏற்றுக்கிறோம். நீங்கள் அப்படி இருக்கிற போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? பேச்சுவார்த்தை தொடர்கிறதுன்னு சொல்லியிருக்கணும். வழக்கமாக என்ன செய்வாங்க, பேசிகிட்டு இருந்தோன்னா எங்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய எண்ணிக்கை ஏற்புடையதாக இல்லை, போதுமானதாக இல்லை, அவர்கள் சொன்ன தொகுதி எங்களுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இல்லை. எனவே கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று அவங்க தான் சொல்லணும். நாங்கள் அப்படி சொன்னோமா? நீங்களா ஏன் அந்த மாதிரி ஒரு தவறான கருத்து சொல்கிறீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ நெஞ்சுக்குள்ளே வஞ்சகத்தை வச்சுட்டு தான் இப்போ நஞ்சு தானே உங்களோட நம்ம மனசுக்குள்ள இருக்குது. அப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நீ பதவியில் இருக்கிற, நீ வேறு. அப்போ ஒரு வேறு எண்ணத்தில் தான் உன்னுடைய பண்ணையார்த்தனத்தில் தான் நீ பேசுகிற. நீ அப்புறம் அப்போ நாங்கள் அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாமா? எல்லா அரசியல் கட்சிகள் இப்படி தான் பேசுகிறாங்களா? எத்தனையோ அரசியல் கட்சிகள் போகிறாங்க, தலைவர்கள் பேசாமல் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது உங்கள் மனசுக்குள்ளே? குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல்களில் நாங்கள் 60-70 தொகுதிகளில் நிச்சயமாக நாங்கள் போட்டியிடுகிறோம் என்றும், குறிப்பாக தென் பகுதிகளில் அதிகமான தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவோம், நிச்சயமாக இந்த சட்டமன்ற தேர்தல்களையும் நாங்கள் வெற்றி பெறும் என்று புதிய தமிழ் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் செய்தியாளர் சுரேஷ்.